அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம நிறைய டாபிக்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த டாபிக்ஸோட டைம்லைனை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், போய் பாருங்க. நீங்க வந்து முதல் முறையா இந்த சேனலுக்கு வரீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல இருக்க கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. நீங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுக்க யூடியூபோட அல்காரிதம் வந்து இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த ட்ரம்ப் செஞ்ச வேலையால கோல்டு இன்னைக்கு ஒரே நாள்ல 1.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா $4,690 வரைக்கும் இருக்கு ஒரு அவுன்ஸ் கோல்டு. இந்தியன் மார்க்கெட்ல ஜனவரி ஃபியூச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1,45,000 போயிருக்கு 10 கிராம் கோல்டு 24 கேரட். சென்னை மார்க்கெட்ல ஒரு சவரன் நகை வந்து பாத்தீங்கன்னா 1,07,000 ரூபாவை தாண்டிடுச்சு. சில்வர் பிரைசஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே நாள்ல 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படி என்னதான் பண்ணாரு? உண்மையாவே ட்ரம்ப்பை மட்டும் நேர்ல பார்த்தோம்னா என்னதான் சார் உங்க பிரச்சனைன்னு தான் கேட்க தோணுது. ஏன்னா இந்த மாசத்தோட ஸ்டார்டிங்ல வந்து வெனிசுலாவோட பிரசிடென்ட்டை வெனிசுலாவுல போயே தூக்குனாரு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, விட்டாக்கா சைனா உள்ள வந்துடும், ரஷ்யா உள்ள வந்துடும், அதனால நாங்க தூக்கிட்டோம், இனிமேல் வெனிசுலாக்கு நான் தான் பிரசிடென்ட்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஈரான்ல போய் கொஞ்சம் கலாட்டா பண்ணிட்டு இருந்தார். இப்போ இந்த வீக்கெண்ட்ல வந்து என்ன பண்ணாருன்னா, கிரீன்லாண்டை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிரீன்லாண்டுக்கு என்ன பிரச்சனை, கிரீன்லாண்டுக்கும் அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனை நீங்க புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல கிரீன்லாண்டோட ஹிஸ்டரி வந்து தெரிஞ்சுக்கணும். எனக்கும் ஃபர்ஸ்ட் புரியல. நானும் தேடி பார்க்கும்போது தெரிஞ்சது கிரீன்லாந்து வந்து டென்மார்க்குக்கு சொந்தமா. மேப்ல பார்த்தாக்கா கிரீன்லாந்து இங்க இருக்கு, டென்மார்க் இங்க இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து 2200 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. அப்புறம் எப்படி டென்மார்க்கு கிரீன்லாந்து சொந்தமாகும்? நம்மளை எப்படி பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சாங்களோ அதே மாதிரி கிரீன்லாண்டை டென்மார்க் வந்து காலனியா வச்சிருந்தாங்க. ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல டென்மார்க்குக்கே ஒரு அட்டானமஸ் கவர்மெண்ட்டை கொடுத்து நீங்க வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, இந்த போலீஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க, நாங்க வந்து மானிட்டரி பாலிசி, டிஃபென்ஸ், ஃபாரின் ரிலேஷன்ஷிப்பை மட்டும் நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டென்மார்க் வந்துட்டாங்க. இன்னொரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, டென்மார்க்கை கம்பேர் பண்ணும்போது கிரீன்லாந்து வந்து 50 மடங்கு பெருசு. அதாவது இவங்க வந்து ஒரு 50,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் இருக்காங்க, இவங்க வந்து 20 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்காங்க. அதாவது கண்ட்ரியோட ஜியோகிராபிக்கல் சைஸ் சொல்றேன், யாரை கண்ட்ரோல் பண்றாங்க பாருங்க. சோ இதை பார்த்துட்டு வந்து ட்ரம்ப் என்ன சொல்றாரு, நீங்க கிரீன்லாந்து என்கிட்ட கொடுத்துருங்க, நீங்க விட்டீங்கன்னா ரஷ்யாவும் சைனாவும் கிரீன்லாந்துக்குள்ளார வந்துருவாங்க. அதாவது வெனிசுலாவுக்கு சொன்ன அதே கதை. இப்படி சொன்ன உடனே யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற எல்லா நாடுகளும் வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க. கிரீன்லாந்து மேல கை வச்சீங்கன்னா நாங்க எங்களோட ஆர்மியை வந்து உள்ள இறக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்னன்னா, 2ஆம் உலக போருக்கு அப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பல நாடுகள் சேர்ந்து அமெரிக்காவோட சேர்ந்து நேட்டோன்ற ஒரு அமைப்பு வந்து உருவாக்குறாங்க. எதுக்குன்னா உலக அமைதியை காப்பாத்துறதுக்காக. உலகத்துல எங்க பிரச்சனைனாலும் ஒன்னா போய் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணி வைப்பாங்க. இப்போ இவனுக்குள்ளாரே ஒரு பஞ்சாயத்துன்னு வரும்போது இந்த நேட்டோன்ற அமைப்பை வந்து உடஞ்சிடுமோ அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் காரணமா கோல்டு பிரைசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போற போக்க பார்த்தா இந்த ஆள் வந்து கோல்டு வந்து 1.5 லட்சம் ரூபாய் கொண்டு போகாம விட மாட்டார். ஏன்னா இவரோட ஆட்சி காலம் வந்து இன்னும் 3 வருஷம் இருக்கு. போன வருஷம் ஜனவரியில பதவி ஏற்றாரு, ஒரு வருஷத்துக்குள்ள இவ்வளவு அலப்பறை பண்ணியிருக்காரு. இவங்க இந்த மாதிரி பண்றதுனால இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, இந்தியா இத்தனை நாள சண்டை போட்டு இருந்த சைனா வந்து நம்ம க்ளோஸா வந்துட்டாங்க. யூரோப்பியன் யூனியன் கூட ஒரு ட்ரேட் டீல வந்து சைன் பண்றதுக்கு யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற எந்த நாடுமே அப்ஜெக்ட் பண்ணல, எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள சைன் பண்ணிடுவாங்க போல இருக்கு. அதே மாதிரி இந்த ஆள் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பிரிட்டனும் இந்தியாவும் வந்து ட்ரேட் டீல் சைன் பண்ணாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்லது நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப வெனிசுலாவோட ஆயில் வந்து இவங்க கேப்சர் பண்ணதுனால, அதாவது அமெரிக்கா கேப்சர் பண்ணதுனால இந்தியாவுக்கு க்ரூட் ஆயிலும் விலை கம்மியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ரஷ்யன் ஆயில் தான் இதுவரையும் நமக்கு சீப்பா கிடைச்சிட்டு இருந்தது, வெனிசுலாவோட ஆயில் வந்து சீப்பா கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னைக்கு காலையில நம்ம மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சைனாவோட மேக்ரோ எக்கனாமிக் டேட்டா வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த டேட்டால வந்து என்ன சொல்றாங்கன்னா, சைனீஸ் ஜிடிபி வந்து 5% வந்து க்ரோ ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து மெட்டல் கம்பெனிஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவான விஷயம். நம்ம நாட்டில் இருக்கிற மெட்டல் கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவான விஷயம். ஏன்னா அவங்களோட எக்கனாமி வந்து வளர வளர அவங்களுக்கான கமாடிட்டி டிமாண்ட் வந்து அதிகமா இருக்கும். அப்போ உலகம் ஃபுல்லா வந்து கமாடிட்டியோட பிரைசஸ் வந்து அதிகமாகும். அப்படி உலகம் ஃபுல்லா கமாடிட்டியோட பிரைசஸ் அதிகமாகும் போது அதை ப்ரொடியூஸ் பண்ற நம்ம நாட்டு கம்பெனிக்கும் அது லாபகரமா இருக்கும். இதன் காரணமா வந்து இந்துஸ்தான் ஜிங்க் மாதிரியான மெட்டல் கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு பாசிட்டிவ் இருந்தது. அப்படி இருந்து வேதாந்தா வந்து நெகட்டிவா இருந்தது. அதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிபிக் ரீசன் இருக்கு, அது பின்னாடி பார்ப்போம். இது மட்டும் இல்லாம IMF வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்தியாவோட ஜிடிபி growth வந்து கம்மிங் இயர், அதாவது ஃபினான்ஷியல் 26க்கு வந்து பாத்தீங்கன்னா 7.3% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த ஃபோர்காஸ்ட் வந்து என்னன்னா 6.6 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 70 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஃபினான்ஷியல் 27க்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா 6.4% வந்து growth இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சைனா வந்து 4.5% ஜிடிபி growth இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா USA சொல்லியிருக்காங்க. இந்த டாரிஃப் பிரச்சனைக்கெல்லாம் அடுத்ததும் கூட. இந்த சைனாவோட மேக்ரோ எக்கனாமிக் டேட்டா வந்ததுன்னு சொன்னீங்களா, என்னதான் வந்து US டாரிஃப் நடுவில் வந்து சைனாவோட ஜிடிபி வளர்ந்திருந்தாலும் அவங்களோட பர்த் கவுண்ட் வந்து புதுசா குழந்தைங்க பிறக்கிறது வந்து பெரிய அளவுல குறைஞ்சிருக்கு. அவங்க ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இதுதான் ரொம்ப லீஸ்டான பர்த் ரேட் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க கண்ட்ரிக்கு வந்து லாங் டேர்ம்ல ஒரு நெகட்டிவான விஷயம் தான்.
அண்ட் நமக்கு இந்த யூஎஸ் ஈரான்ல விஷயத்துல ஒரு பெரிய கன்சர்ன் ஒன்று இருந்தது. நமக்கு சொந்தமா ஈரான்ல வந்து சபஹார் போர்ட்னு சொல்லிட்டு ஒரு துறைமுகம் இருக்கு. அண்ட் இந்த துறைமுகத்துல நம்ம ஏதாவது டீலிங் வச்சா கூட நம்ம மேல வந்து 25% டேரிஃப் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ரிப்போர்ட் வந்து சுத்திட்டு இருந்தது. இன்னைக்கு நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. போன வருஷம் அக்டோபர் 28ஆம் தேதியே யூஎஸ் கவர்மெண்டோட நம்ம வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். அதாவது அடுத்த வருஷம், அதாவது 2026 ஏப்ரல் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாங்ஷன்ஸ்ல இருந்து நமக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட் வந்து இன்னைக்கு வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாரத் கோக்கிங் கோல் லிமிட்டோட ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆச்சு. அண்ட் லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 96% வந்து லிஸ்ட் ஆச்சு. அதாவது இந்த ஐபிஓட அப்பர் பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா 23 ரூபாய். நம்ம கூட வந்து ஒரு ஐபிஓ வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அந்த வீடியோ கூட பாத்தீங்கன்னா ஒரு 500 பேருக்கு மேல பார்த்துருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோல வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த ஐபிஓ வந்து நான் அப்ளை பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு அலாட்மெண்ட் கிடைக்கல ஆக்சுவலா. அண்ட் இது லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் வாங்க போறது இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அது எதனாலன்னு சொல்லிட்டு அந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 23 ரூபாய் அவங்களோட ஐபிஓ பிரைஸ். ஆனா லிஸ்ட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா 45 ரூபாய்க்கு. அதாவது 96% வந்து லிஸ்டிங் கெயின்ஸோட லிஸ்ட் ஆச்சு. ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அந்த ஷேரை வந்து வித்து கிட்டத்தட்ட 40 ரூபாய் 58 பைசால லிஸ்டிங் டே கெயின்ஸா முடிஞ்சிருக்கு. அண்ட் லிஸ்டிங் கெயின்ஸுக்கும் லிஸ்டிங் டே கெயின்ஸுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, லிஸ்டிங் கெயின்ஸ்னா அது லிஸ்ட் ஆகிற பட்சத்துல என்ன பிரைஸ்ல லிஸ்ட் ஆச்சு அப்படின்றத பொறுத்து லிஸ்டிங் கெயின்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இந்த பிசிசிஎல் ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா 23 ரூபாயில இருந்து 45 ரூபாயில லிஸ்ட் ஆச்சு. சரிங்களா? இந்த 22 ரூபாய் லாபம் பார்த்தீங்கன்னா இதை லிஸ்டிங் கெயின்ஸ் சொல்லுவாங்க. அண்ட் இந்த 23 ரூபாய் லிஸ்ட் ஆனது இன்னைக்கு டே எண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபாய் 58 பைசால வந்து முடிஞ்சது. இது வந்து லிஸ்டிங் டேவோட கெயின்ஸ் சொல்லுவாங்க. எண்ட் ஆஃப் த டேல என்ன பிரைஸ் இருக்கோ அது வந்து லிஸ்டிங் டே கெயின்ஸ் சொல்லுவாங்க. அண்ட் இந்த லிஸ்டிங் டே கெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 76% இருந்தது. அண்ட் நான் அனலைசிஸ் பண்ண வரையும் இந்த ஷேர் வந்து இன்னும் விழுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இந்த கம்பெனியை நம்ம வந்து ஐபிஓ வீடியோவில் அனலைசிஸ் பண்ணும்போது இதுக்கான டிராபேக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கிளியரா மென்ஷன் பண்ணியிருந்தோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ட்ரேடிங் ஃபர்ம், அதாவது ஜேன் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு அவங்க இந்தியன் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல வந்து பெரிய அளவுல லாபத்தை சம்பாதிச்சாங்க. இந்த லாபத்தை வந்து பாத்தீங்கன்னா அவங்க மார்க்கெட்டை மேனிபுலேட் பண்ணி சம்பாதிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்தது. அண்ட் அவங்கள பத்தி இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. அவங்க வந்து ஆஃப்டர் டாக்ஸ் ப்ராஃபிட்டா 2800 கோடி ரூபாய் லாபம் சம்பாதிச்சிருக்காங்க. அண்ட் இவங்களை பத்தின கேஸ் வந்து இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. அடுத்து பிஎஸ்சி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. போன வருஷம் செப்டம்பர் மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா இவங்களோட எக்ஸ்பைரி டே வந்து மாத்தினாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி இருந்த பிஎஸ்சியோட ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ஸ் வந்து வியாழக்கிழமை எக்ஸ்பைரி ஆகும்னு மாத்தினாங்க. அண்ட் நிப்டி வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை எக்ஸ்பைரி ஆகுது செவ்வாய்க்கிழமைக்கு மாத்தினாங்க. இவன் அங்க வந்தா அவன் இங்க போனான். இப்படி மாத்தினதுக்கு அப்புறம் பிஎஸ்சியோட ஆப்ஷன் ட்ரேடிங் வால்யூம் வந்து 4 மடங்கு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அப்டேட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இது ஏன் நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஆப்ஷன்ஸ் செல் பண்ணுவேன். இந்த ஆப்ஷன்ஸை செல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இதுக்கு முன்னாடி அதாவது வியாழக்கிழமை வந்து நிப்டி எக்ஸ்பைரி இருக்கும்போது வெள்ளிக்கிழமை பெருசா டிகேவே இருக்காது. திங்கக்கிழமை காலையில இருந்து டிகே ஸ்டார்ட் ஆகும். திங்கக்கிழமை வந்து ஓரளவுக்கு டிகே இருக்கும். அப்புறம் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை ஃபுல் டிகே இருக்கும். இப்படிதான் இருக்கும். அதனால வெள்ளிக்கிழமை நான் ட்ரேடே எடுக்க மாட்டேன். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் இந்த 4 நாள் மட்டும் ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ட்ரேடிங் ஸ்டைல வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இவங்க சடனா செவ்வாய்க்கிழமை மாத்தினதுனால என்ன ஆச்சுன்னா, இப்போ புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாள்ல நம்ம ட்ரேட் எடுத்தா கூட ஆப்ஷன்ஸை செல் பண்ணா கூட டிகே வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஆக்சுவல் டிகே எப்ப நடக்கும்னா, திங்கக்கிழமை காலையில அந்த 9:15 இருந்து 9:20 அந்த 5 நிமிஷத்துல வந்து பெரிய டிகேவே இருக்கும். அப்புறம் என்னப்பா, அதான் திங்கக்கிழமை காலையில டிகே இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஆனா நடுவில் இந்த சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு பெரிய பிளாக் ஸ்வான் ஈவென்ட் நடந்துச்சுன்னா, மண்டே கேப் அப்பாவோ இல்லை கேப் டவுனோ நடந்துச்சுன்னா ட்ரேடர்ஸ்க்கு ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு. இதனால மேக்ஸிமம் ட்ரேடர்ஸ் வந்து எப்படி யோசிப்பாங்கன்னா, நம்ம நிப்டியில பண்றதுக்கு பதிலா சென்செக்ஸ்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நிப்டியில எப்படி திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் 4 நாள் பண்ணிட்டு இருந்தாங்களோ, இப்போ வந்து திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் இந்த 4 நாள் சென்செக்ஸ்ல பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். இன்னொன்னு சில ட்ரேடர்ஸ் வந்து எப்படி ட்ரேட் பண்ணுவாங்கன்னா, திங்கள், செவ்வாய் நிப்டியில ட்ரேட் பண்ணுவாங்க. புதன், வியாழன் வந்து பாத்தீங்கன்னா சென்செக்ஸ்ல ட்ரேட் பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமை ட்ரேடே பண்ண மாட்டாங்க. இப்படியும் சில பேர் ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ட்ரேடிங் ஸ்டைல் மாறுறதுனால என்எஸ்சி கிட்ட வந்து இது மெதுவா வந்து ஷிஃப்ட் ஆகி பிஎஸ்சி கிட்ட வந்துருச்சு. ஆக்சுவலா இது வந்து என்எஸ்சிக்கு வந்து ஒரு பெரிய லாஸா தான் இருக்கும். என்னதான் இது பிஎஸ்சிக்கு பாசிட்டிவான நியூஸா இருந்தா கூட இன்னைக்கு ஷேர் பிரைஸ் வந்து நெகட்டிவா தான் இருக்கு. அடுத்து வேதாந்தா பத்தின ஒரு அப்டேட். இன்னைக்கு ஆக்சுவலா வந்து சைனாவோட மேக்ரோ எக்கனாமிக் டேட்டா வந்து நல்லா வந்ததுக்கு அப்புறம் எல்லா மெட்டல் கம்பெனிஸும் பாசிட்டிவா இருந்தது. ஆனா வேதாந்தா வந்து நெகட்டிவா இருந்தது. 1.5% நெகட்டிவா இருந்தது. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு சப்சிடியரி கம்பெனி இருக்கு, இஎஸ்எல் ஸ்டீல் லிமிடெட்னு சொல்லிட்டு. இந்த கம்பெனிக்கு வந்து ஒடிசால 2 மைன்ஸ் இருக்கு. போன சனிக்கிழமை ஈவினிங் வந்து என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, இந்த மைன்ஸ்ல நீங்க சொன்ன அளவுக்கு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணல, அதனால ஒரு 1250 கோடி ரூபாய் நீங்க பெனால்டி கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. இது பத்தி கம்பெனி சொல்றது என்னன்னா, இந்த நோட்டீஸை வந்து நாங்க சட்ட ரீதியா எதிர்கொள்வோம், இதுக்கு வந்து ஸ்டே வாங்குவோம், இதை குவாஷ் பண்றது கூட நாங்க ஸ்டெப்ஸ் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இருந்தா கூட மார்க்கெட் வந்து இதை நெகட்டிவா ட்ரீட் பண்ணிருக்கு. அடுத்து இந்துஸ்தான் ஜிங்கோட ஷேர் பிரைஸ் வந்து இன்னைக்கு பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஒன்று அதுக்கு சைனாவோட மேக்ரோ எக்கனாமிக் டேட்டா பாசிட்டிவ் வந்தது ஒன்றா இருந்தாலும், இன்னொன்று அவங்களோட குவார்டர்லி ரிசல்ட் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க.
அண்ட் அதுவும் கூட பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. இதுவரையும் அவங்க ரிப்போர்ட் பண்ணதுலேயே ஐஎஸ்டி அவர் குவார்டர்லி ப்ராஃபிட் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3900 கோடி ரூபாய் வந்து ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணியிருக்காங்க. இது இயர் ஆன் இயர் பேசிஸில் வந்து 46% அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், சில்வர் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால அவங்களுக்கு இந்த லாபம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் வந்து இதே மாதிரி ஏறிட்டே போச்சுன்னா அவங்களோட லாபம் வந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. அண்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட ஓவரால் ப்ராஃபிட்ல 44% சில்வர்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த இந்துஸ்தான் ஜிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தாவோட சப்சிடரி கம்பெனி மாதிரி தான். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி. நீங்கள் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி இந்துஸ்தான் ஜிங்க்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு சமம். அண்ட் அடுத்த ஐஎக்ஸ் பற்றின ஒரு அப்டேட் இருக்கு. ஏற்கனவே நம்ம வந்து ஐஎக்ஸோட ஷேர் பிரைஸ் வந்து எதனால் வந்து விழுந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அண்ட் அந்த வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தோம் ஜனவரி 19 மறுபடியும் அவங்களுக்கு இயரிங் இருக்கு ஏபிடிஎல்ல அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் இந்த இயரிங்க்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து யூனியன் பவர் மினிஸ்டர் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, பவர் எக்ஸ்சேஞ்சஸ்ல மார்க்கெட் கப்ளிங் நாங்கள் கண்டிப்பா பண்ணுவோம், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இது வந்து பாத்தீங்கன்னா ஐஎக்ஸ்க்கு ஒரு நெகட்டிவான விஷயம். அண்ட் ஐஎக்ஸ் வந்து தொடர்ந்து போராடிட்டே இருக்காங்க. ஆனால் கண்டிப்பா இது நடக்கும் தான் ஏற்கனவே நிறைய அனலிஸ்ட் சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோவில் நம்ம வந்து இதை பத்தி கிளியரா வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் ஐஎக்ஸ்ல யாராவது இதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் இல்லை இதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண போறதா இருந்தாலும் இந்த விஷயத்தை கொஞ்சம் க்ளோஸா மானிட்டர் பண்ணிக்கோங்க. வரும் நாட்களில் ஷேர் பிரைஸ் வந்து பெரிய அளவில் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஆட்சன் ஆக்ரோ ப்ராடக்ட்ஸோட Q3 ரிசல்ட் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த அருண் ஐஸ்கிரீம் ஆரோக்கிய பாலர் இருக்குல்ல அந்த கம்பெனி. அண்ட் இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இவங்களோட ப்ராஃபிட் வந்து 48% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இவங்களோட ரெவன்யூ வந்து 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டாப் லைன் வந்து வெறும் 17% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் பாட்டம் லைன் எப்படி 48% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா ஆப்வியஸ் அவங்களோட மார்ஜின் வந்து அதிகமாக இருக்கு. இது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். இன்னைக்கு ஷேர் வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணிருக்கு. அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 9:30 மணிக்கு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆஸ் ஆஃப் நோ வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி ஒரு 20 பாயிண்ட் பாசிட்டிவாக இருக்கு க்ளோசிங் கம்பேர் பண்ணும்போது. அண்ட் டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.17%, நாஸ்டாக் வந்து 0.07% நெகட்டிவாக இருக்கு. அண்ட் ஏடிஆர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ அண்ட் ஹெச்டிஎஃப்சி ஏடிஆர் வந்து மைல்டு பாசிட்டிவாக இருக்கு. ஆனால் ரிலையன்ஸ் ஏடிஆர் வந்து 3.5%, விப்ரோ ஏடிஆர் வந்து 7.5% நெகட்டிவாக இருக்கு. நாளைக்கு அந்த ஷேர்ல இது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஃப்ஐஐ அண்ட் டிஐ டேட்டா பார்க்கும்போது எஃப்ஐஐஸ் வந்து 3200 கோடி ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஐஸ் வந்து 4200 கோடி ரூபாய்க்கு பை பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்தோ சந்தேகங்களோ இருக்கிற பட்சத்தில் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.